Hi my dear students, welcome back to Nurses Profile channel. BSc Nursing counseling காக நீங்க வெயிட் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் வேணும் இல்லனா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங் மூலமா உங்களுக்கு ஒரு தனியார் கல்லூரிகள் வேணும் அப்படினா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கவுன்சிலிங் டைம்ல உங்களுக்கு வாய்ஸ் நோட் கொடுத்து ஒவ்வொரு அப்டேட்டையும் கொடுக்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் சேனல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ரெஃபர் பண்ணுங்க. பிஎஸ்சி நர்சிங் கோர்ஸோட கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோல பிஎஸ்சி நர்சிங் 2026ல எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன, கவர்மெண்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்குது, எவ்வளவு சீட் இருக்குது, இந்த கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் நீங்க எடுத்திருக்கணும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது டிமாண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பாராமெடிக்கல் கோர்ஸ். இது வந்து 5 கவர்மெண்ட் காலேஜ்ல தான் இருக்குது. ஒன்னு வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், இங்க வந்து பாய்ஸ்க்கு 5 சீட் இருக்குது, கேர்ள்ஸுக்கு 45 சீட் இருக்குது. இன்னொன்னு மதுரை மெடிக்கல் காலேஜ், இங்க பாய்ஸ்க்கு 10 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 90 சீட்டும் இருக்குது. அடுத்து சேலம் மெடிக்கல் காலேஜ், இங்க வந்து பாய்ஸ்க்கு 5 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 45 சீட்டும் இருக்குது. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், இங்க பாய்ஸ்க்கு 5 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 45 சீட்டும் இருக்குது. கடலூர் மெடிக்கல் காலேஜ்ல பாய்ஸ்க்கு 10 சீட்டும் கேர்ள்ஸுக்கு 90 சீட்டும் இருக்குது. அதே மாதிரி தேனி மெடிக்கல் காலேஜ்ல நமக்கு 5 சீட்டு பாய்ஸ்க்கும் 45 சீட்டு கேர்ள்ஸுக்கும் இருக்குது. சோ டோட்டலா நமக்கு 400 சீட்டு இந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்குது. இதுல பாய்ஸ்க்கு 40 சீட்டும் கேர்ள்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 360 சீட்டும் இருக்குது. சோ இந்த சீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னா என்ன கட் ஆஃப் வேணும், கம்யூனிட்டி வைஸ் என்ன கட் ஆஃப் வேணும், போன வருஷம் என்ன கட் ஆஃப்க்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். சோ பிஎஸ்சி நர்சிங் பொறுத்தவரையில ஹைலி டிமாண்டட் கோர்ஸ் அப்படிங்கறதுனாலையும் சீட் வந்து நமக்கு கம்மியா கவர்மெண்ட் காலேஜ்ல இருக்கிறனாலையும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கட் ஆஃப் இருந்தாதான் பிஎஸ்சி நர்சிங் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சீட்டும் நமக்கு கம்மியா இருக்குது. சோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 182க்கு மேல, அட்லீஸ்ட் 180க்கு மேல இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்னா கவர்மெண்ட் சீட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுலயும் நீங்க பிசி கம்யூனிட்டில எல்லாம் வரீங்கன்னா கண்டிப்பா 185க்கு மேல உங்களுக்கு வேணும். சோ போன வருஷம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல இந்த மாதிரி கட் ஆஃப்க்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா சீட் வந்து அலர்ட் ஆயிருக்குது. சோ 192.5 பிசிக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து அலர்ட் ஆயிருக்குது. 189.5 அப்படிங்கிறது கடைசி கட் ஆஃபா கேர்ளுக்கு வந்து அலர்ட் ஆயிருக்குது. அதே மாதிரி பிசிஎம் கம்யூனிட்டிக்கு பாருங்க 190க்கு பாய் கேர்ளுக்கும் 197 அப்படிங்கிறது பாய்ஸ்க்கும் கிடைச்சிருக்குது. எம்பிசி டிஎன்சி பொறுத்தவரை 190.5 கேர்ள்ஸ்க்கும் 190 அப்படிங்கிறது பாய்க்கும் கிடைச்சிருக்குது. எஸ்சிக்கு 190 அப்படிங்கிறது கேர்ளுக்கும் 193.5 அப்படிங்கிறது பாய்க்கு கிடைச்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரை 186 அப்படிங்கிறது கேர்ளுக்கு கிடைச்சிருக்குது. பாய்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து சீட் இல்ல. எஸ்டிக்கு எஸ்சிஏ பொறுத்தவரை இல்ல, எஸ்சிஏவை பொறுத்தவரையில 187.5 அப்படிங்கிறது கேர்ளுக்கும் 185.5 அப்படிங்கிறது பாய்க்கும் கிடைச்சிருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்ச கட் ஆஃப். செகண்ட் ரவுண்ட்லயே நமக்கு பாத்தீங்கன்னா 182க்கு மேலதான் நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங்க்கு வந்து சீட் அலாட் ஆகும். சோ நீங்க பிஎஸ்சி நர்சிங் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் 180க்கு மேல இருக்குதுன்னா கவர்மெண்ட் காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதுலயும் 185க்கு மேல இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. நீங்க தைரியமா கான்பிடென்டா வெயிட் பண்ணலாம். சோ பிஎஸ்சி நர்சிங்க பொறுத்தவரையில கண்டிப்பா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து 180க்கு மேல இருக்கணும். 180க்கு மேல இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து பிஎஸ்சி நர்சிங் கவர்மெண்ட் காலேஜ் வந்து எதிர்பார்க்கணும். அதுலயும் உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 185க்கு மேல இருக்குதுன்னா நீங்க கான்பிடென்டா இருக்கலாம், பிஎஸ்சி நர்சிங் சீட் கிடைக்கும். ஏன்னா நமக்கு வந்து பிஎஸ்சி நர்சிங் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா ஹை கட் ஆஃப் வேணும். உங்களுக்கு ஒரு 170, 175, 178 தான் இருக்குது அப்படின்னா பிஎஸ்சி நர்சிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஏன்னா இப்ப லாஸ்ட் 2 இயர்ஸா இந்த பிஎஸ்சி நர்சிங்கோட கட் ஆஃப் வந்து எங்கேயோ போயிடுச்சு. சோ ஒரு 180க்கு மேல இல்லைன்னா 182க்கு மேல உங்ககிட்ட கட் ஆஃப் இருக்குதுன்னா பிஎஸ்சி நர்சிங் நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ செகண்ட் ரவுண்ட்லயோ என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ இந்த பிஎஸ்சி நர்சிங்கோட கவுன்சிலிங் வரும்போது நம்மளோட சேனல்ல உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் கொடுப்போம். மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனல்ல ரெஃபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.